ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள், மாதராசி பலன்கள், விசேஷ நிகழ்ச்சிகள், ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக நிறையா விஷயங்களை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடைபெற இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த 12 ராசிகளில் முக்கியமாக ஒரு சில ராசிகளை தவிர மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே 2025 பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் தான் பட்டுன்னு வந்திருப்பீங்க. இப்போ நம்ம என்ன தான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் முறைப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதிகமாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டு. டெய்லி டேட் போடுறது அலுவலக ரீதியாக இருக்கட்டும், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருந்தால் கூட இங்கிலீஷ் டேட் தான் கொண்டாடுறாங்க. நட்சத்திர பிரகாரம் யாரும் கொண்டாடு அப்படியே மாறிட்டோம். அப்போது இந்த 2025 முடிந்து 2026ஆம் ஆண்டு துவங்கப் போகிறது. இந்த 2026 என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், என்னென்ன ராசிக்காரர்கள் நன்மை பெறப்போகிறார்கள், என்னென்ன கிரகங்களினால் என்னென்ன அனுகூலங்கள், இப்படியெல்லாம் இந்த வரக்கூடிய அடுத்த வருஷனாச்சும் நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்டு இருக்கும் ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நடைபெறுமா, எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுமா, 2026 எப்படி இருக்கும்? ஏன்னா வருஷங்கள் ஓடிகிட்டே இருக்கு. 2025க்கும் நான் பேசினேன், அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, முடிய போகுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிஷம் மாதிரி போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சது, எப்படி போச்சுன்னே தெரியாது பங்க். அந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த டிசம்பர் வந்தாச்சு, 2026 வந்துருச்சு அப்படிங்கிறது நாளும் வருஷமும் நமது வயதும் அதிகமாகி கொண்டே போயிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் நடந்திருக்கு. இது முக்கியமாக பாயிண்ட் பண்ணிக்கணும். அந்த பயிற்சிகள் 2026 தொடங்கும். 2026க்குன்னு தனியாக எந்த பலன்களும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 2026க்கு எந்த கிரகமாக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா அப்படி வச்சுக்க முடியாது. கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுங்கிறது பொதுவாக இத்தனை கால அளவுகள் ஒரு கிரகத்துக்கு உண்டு. அந்த கால அளவுகள் முடிஞ்சால் அது பயிற்சியாக 2025 ஆச்சுன்னா 2027 ஆகலாம், 2026 ஆகலாம். அப்போ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் இந்த 2026 என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன கிரகங்கள் நமக்கு இடையூறுகளை ஏற்படுத்த போகிறது, யார் யார் என்னென்ன பண்ணணும், இப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். வாங்க உள்ளே போய் நம்ம தெளிவாக இந்த 12 ராசிகளுக்கு உண்டான ஆங்கில புத்தாண்டு பலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கடந்த 2025 இருக்கக்கூடிய பலாபலன்கள் பாதி வரும். இதுலேயும் பயிற்சிகள்லாம் ஆகணும், அப்போ தான் நன்மை. 2025 குரு நன்மை செஞ்சுட்டு இருக்கார். 2026 ஏப்ரலில் குருவும் மாறுவார். இப்போ 4 கிரகமே நமக்கு நன்மை செய்யாத இடத்துக்கு வந்துடும்.
ஆனால் 26ல் பாதியில் மற்ற ராகு கேது பயிற்சி நடக்கும், அதில் நன்மைகள் ஏற்படலாம். வருட ஆரம்பத்தில் இந்த ஏப்ரல் மே முடிகிற வரைக்குமே கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், ஜாக்கிரதையாக இருக்கும். ராசியிலேயே கேது, லக்னத்திலேயே கேது இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது நபருக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாம் எடுத்துன்னு முன்னாடி நின்று தீர்த்து வைக்கணும். நமக்கு பிரச்சனை இண்டிவிஜுவலாக ஓன் பிரச்சனைகள் இருக்காது, மற்றவங்க பிரச்சனையில் நாம் தலையிட்டு அவனை காப்பாற்றணும். அதுதான் இந்த பிரச்சனை. கேது வந்தாலும் கேது இருக்கக்கூடாதுன்னு வாக்கியம். ராசியிலே கேது இருந்தால் கேது என்ன பண்ணுறாரு? வாதம் வம்பு வழக்குகளுக்கு அதிபதி கேது. தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, அபவாதங்கள், வீண் பழிபாவங்கள், அரசாங்க பகை, காவல்துறை பிரச்சனை, இதெல்லாம் கொடுப்பார். அதே மாதிரியே சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, விளையாட்டு, பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, இதில் எல்லாம் பணியாற்றியிருந்தால் அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல ஒன்றுமில்ல, 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு வீட்டில் மிகச்சிறப்பு. ராசிநாதன் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார், மிகச்சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் சொத்துக்கள் லாபங்கள் ஏற்படும். அரசாங்க பணிக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். புத்திரபாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. மருத்துவம், உணவு, சுகாதாரம், காவல்துறை, இராணுவம், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், போர்வெல், பூமி சம்பந்தமான தொழில், கட்டடப் பணியாளர்கள், இவர்களுக்கு சிறப்பானதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது 2026 ஏற்படும். கவலைப்பட வேண்டியதில்லை. 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, கலத்திரஸ்தானம்னு பேர். திருமண தடையை ஏற்படுத்துவார். லவ் பண்ணியிருந்தால் டிஸ்கண்டினியூ ஆகும், பிரேக்கப் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், பிரிவுகளை கொடுப்பார். கணவனுக்கோ மனைவிக்கோ விபத்து, ஆயுள் கண்டம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். 7ல் சனி. இந்த மாதிரி அமைப்புகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள். பட் அதே சமயம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் ராகு 7ல் இருந்தால். அந்நிய தேச பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கார். இப்போ மிகச்சிறப்பு. அது ஒன்று தான் நன்மை. ஏப்ரலுக்கு மேலே அதுவும் நன்மை இருக்காது, 12 விரயத்துக்கு வரும். இப்போ குரு பார்க்கக்கூடிய நன்மை, அதனால தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஓரளவு. பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரம், நகை நட்டுக்கள், வீடு, மனை, வாகனம், வசதிகள், இதெல்லாம் கொடுக்குறார். பொதுவாக பார்த்தால் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 2026ஆம் ஆண்டு பலன்களில் ஒரு 50% நன்மைகள் அனைவருக்குமே 50% நன்மைகள் ஏற்படும். எதற்கும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்கள் அதில் நல்லா இருந்தால் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். பைரவரை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.